வணக்கம் நண்பர்களே. இப்போது ஏற்கனவே இந்த எந்த எண்ணெய் நல்ல எண்ணெய் அது மாதிரிலாம் பேசியிருக்கோம். அப்போ நிறைய பேர் கேட்ட கேள்வி, சரி இதெல்லாம் ஓகே, நீங்கள் செக்கு எண்ணெய் நல்லதுங்கிறீங்க, தேங்காய் எண்ணெய் நல்லதுங்கிறீங்க, நல்லெண்ணெய் நல்லதுங்கிறீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் 2 முக்கியமான கேள்வி இருக்குது. அதாவது சகஜமாக இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பொது விநியோகத்துறை நம்ம ரேஷன் கடைகளில் விநியோகிக்கப்படுற ஆயில் என்னது? பாம் ஆயில். சரிங்களா? அதுதான் பயன்படுத்துகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான இடங்களில் சரிங்களா, சாதாரண ஒரு சின்ன பஜ்ஜி போண்டா கடையில் அல்லது ஒரு சின்ன உணவகங்களில் ஒரு பொருளை பொரிக்கிறதுக்கும் அல்லது சமைக்கிறதுக்கும் பாம் ஆயில் தான் பயன்படுத்தப்படுது. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய ஃபேக்ட்ரிஸ், நீங்கள் பெரிய நீங்கள் பெரிய இந்த இதெல்லாம் பிஸ்கெட்ஸு, அது பெரிய பெரிய கம்பெனி, வெளிநாட்டு கம்பெனி, அதனுடைய பேக்கேஜெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய, விலை அதிகம் கொடுத்து வாங்கக்கூடிய பலவிதமான பொருட்களில் பாம் ஆயில் தான் சமைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது. இது உங்களுக்கு தெரியுமா? ஆனால் பாம் ஆயில் ஆரோக்கியமானதா இல்லையா, கெடுதல் இருக்கா, அது நிறைய பிரச்சனை வரக்குமா? பாம் ஆயில்னாவே எல்லோரும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஐயோ அது ஒரு ஆரோக்கியம் இல்லாத எண்ணெய். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, எங்கள் ஊரில் ஏதாவது போய் கடையில் வாங்கினோன்னா, பாம் ஆயிலில் சமைச்சிருக்கீங்களா அப்படின்னா வேண்டாம். உடனே கடைக்காரங்களே சொல்லுவாங்க, இல்லைங்க இதெல்லாம் கடலெண்ணெயில் சமைச்சதுங்க, இல்லைங்க இதெல்லாம் நல்லெண்ணெயில் சமைச்சது, பாம் ஆயில் பயன்படுத்துவதில்லை அப்படின்லாம் சில கடைகள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு கெடுதலானதா பாம் ஆயில்? ஆனால் இந்த அளவுக்கு பயன்பாட்டில் அதிகம் இருக்குது. இதை பற்றி நாம் அறிவியல் பூர்வமான உண்மைகளை நாம் இன்றைக்கி பார்ப்போம். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட உலகத்தோட மொத்த எண்ணெய் உற்பத்தியில் 40% இந்த பாம் ஆயில் தான். சரிங்களா? ஸோ பாம் ஆயில் அப்படிங்கிறது சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய ஒரு பழம். சரிங்களா? அதில் 2 இதிலிருந்து உங்களுக்கு எண்ணெய் கிடைக்கும். அதாவது அந்த பழத்தோட அந்த ஃப்ளஷி பார்ட், ஒரு பழம் இருக்குது இல்லைங்களா, அந்த பழப்பகுதி இருக்குது இல்லைங்களா, அதிலிருந்து இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடியது தான் நம்ம நார்மலாக நம்ம சாப்பிடக்கூடிய பாம் ஆயில். அதுலேயுமே 2 வகை இருக்குங்க. அதாவது என்னென்னா, அது அன்ரிஃபைன்டு பாம் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது க்ரூடு பாம் ஆயில்னு சொல்லுவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அது 2 விதமாக பிரிப்பாங்க. நம்ம ரிஃபைனேஷன் பண்ணி அது 2 விதமாக பிரிப்பாங்க. ஏன்னா அன்ரிஃபைன்டு க்ரூடு பாம் ஆயில் பயங்கர அப்படியே சிவப்பு கலரில் இருக்கும். சரிங்களா? அது நம்ம ஊர்லாம் கிடைக்காது. இந்த பாம் ஆயில் எங்கே உற்பத்தி பண்ணுறாங்களோ, உதாரணத்துக்கு இப்போ மலேசியா அந்த மாதிரி ஊர்களெல்லாம் பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ அன்ரிஃபைன்டு க்ரூடு பாம் ஆயில், நம்ம ஒரு செக்கு நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதில் அதிகப்படியான சிவப்பு கலருக்கு காரணம் அதிகப்படியான பீட்டா கரோட்டின். இப்போ கேரட்லாம் சிவப்பு கலரில் இருக்கு இல்லையா, அது காரணம் கரோட்டின் அப்படின்னு நம்ம சில வீடியோக்களில் பேசியிருக்கோம். அந்த பீட்டா கரோட்டின் ரொம்ப அதிக அளவில் இந்த க்ரூடு பாம் ஆயிலில் இருக்கும். சரிங்களா? ஆனால் அது ஒரு வாசம் அதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம சமையலுக்கு அதை நியூட்ரல் ஆக்கிறதுக்கு ரிஃபைனேஷன், ஃப்ராக்ஷனேஷன் அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் பிரிச்சுருவாங்க. ப்ளீச்சிங், டீயோடரைசிங் அந்த மாதிரி சில ப்ராசஸ்லாம் பண்ணி அதெல்லாம் பிரிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பாம் ஆயிலை 2 வகையாக பிரிப்பாங்க. ஃப்ராக்ஷனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னதுங்க? நம்ம நார்மலாக பாம் ஆயில் அப்படின்னு நாம் பயன்படுத்துறது ஆக்சுவலி பாம் ஆயில்னு சொல்லக்கூடாது, அது பாம் ஒலீன் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இது இல்லாமல் பாம் ஸ்டீரின் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ராக்ஷனும் இருக்குது. அப்படின்னா என்னதுங்க? நார்மலாக பாம் ஆயிலோட விகிதம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு 45% பால்மெட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய சேச்சுரேட்டட் ஃபேட், அதாவது நிறை கொழுப்பு. இன்னொரு 40% பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு அன்சாச்சுரேட்டட் ஃபேட், நிறைவுறா கொழுப்பு. சரிங்களா? இது 2ம் கலந்தது தான், சரிசமமாக கலந்தது தான் உங்களுக்கு பாம் ஆயில். இது இல்லாமல் வேறு சில ஸ்டீரிக் ஆசிட் அதெல்லாம் 5% அந்த மாதிரி இருக்கும். லினோலெனிக் ஆசிட் அந்த மாதிரிலாம் இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது பொதுவாகவே மக்களுக்கு என்ன ஒரு எண்ணம் இருக்குது, மக்கள்களில் மருத்துவர்களுக்கு நிறைய பேருக்கு சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறை கொழுப்பு பயங்கர ஆபத்தானது. உதாரணத்துக்கு நம்ம தேங்காய் எண்ணெயில் பார்த்திங்கன்னா 90% சேச்சுரேட்டட் ஃபேட் தான். சரிங்களா? இப்போ நெய் வெண்ணெயில் நிறையா சேச்சுரேட்டட் கொழுப்பு தான் இருக்குது. அதனால் அது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு ஒரு கருத்து வைக்கப்படுது. பட் அதெல்லாம் இல்லை அப்படின்னு ஏற்கனவே நம்ம அடித்து உடச்சிருக்கோம் நம்மளுடைய காணொலிகளில். ஆனால் இந்த பாம் ஆயிலில் நம்ம ஈஸியாக அது கெட்டியாகக்கூடிய தன்மை இருக்கிறனால இதை பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாம் ஒலீன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதில் இந்த ஒலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைவுறா கொழுப்பு, இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அந்த போர்ஷனை கொஞ்சம் அதிகம் பண்ணிடுவாங்க. ஸோ அது அதிகம் பண்ணும்போது 2ஆக பிரிக்கும்போது
ஸோ ஒரு பகுதி வந்து அந்த ஒலிக் ஆசிட் அதிகமுள்ள பகுதி, அதுதான் பாம் ஒலின்னு சொல்லுவோம். அதை தான் நாம் இப்போ சகஜமாக பாம் ஆயில் அப்படின்னு நம்ம பயன்படுத்துகிறோம். கொஞ்சம் நீர்த்தன்மையோடு இருக்குது. உங்களுக்கு இப்போ தேங்காய் எண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா பனிக்காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டி ஆகிடும். ஆனால் வந்து ஏன்னா வந்து அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சேச்சுரேட்டட் ஃபேட்னால, இப்போ நெய் மாதிரி. ஆனால் உங்களுக்கு அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அதிகம் இருந்தால் அது வந்து கெட்டி ஆகாது. ஸோ அதனால் கொஞ்சம் அந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டை வந்து அதிகம் பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு 45% ஒலிக் ஆசிடாக மாற்றி பால்மெட்டிக் ஆசிடை வந்து 45%லேருந்து 39%ஆக குறைச்சிருவாங்க. இது பாம் ஒலின். இந்த பாம் ஒலின் அப்படிங்கிறது தான் நாம் வந்து இங்கே பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம். அதாவது நம்ம ரேஷன் கடைகளில் கிடைக்கிறது இந்த பாம் ஒலின் தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த இண்டஸ்ட்ரியில் அதெல்லாம் பயன்படுத்துகிறதும் பாம் ஒலின் தான். மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாம் ஸ்டீரின். அது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் கெட்டியாக இருக்கும். ஏன்னா அதில் அதிகப்படியான அந்த சேச்சுரேட்டட் ஃபேட் அந்த பகுதி வந்து அதிகம் பண்ணுறதுனால அது கெட்டியாக இருக்கும். அது வந்து சோப் தயாரிக்கிறதுக்கு, அப்புறம் வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸு அதிலலாம் வந்து சகஜமாக வந்து பயன்படுத்தப்படுது. ஈவன் வேறு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட இந்த இன்ஃபென்ட் ஃபார்முலாலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, பால் பவுடர்லாம் வைக்குது இல்லையா நிறையா கம்பெனிஸு, அதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது சகஜமாக வந்து பயன்படுத்தப்படுது. சரி, இது இல்லாமல் நான் வந்து இந்த பழத்துலேருந்து தான் பாம் ஆயில் வருது அப்படின்னு சொன்னேன். பாம் கெர்னல் ஆயில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது அதோட கொட்டை இருக்குது இல்லைங்களா, அந்த விதையை புழிஞ்சு அதிலிருந்தும் எண்ணெய் தயாரிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தேங்காய் எண்ணெய்க்கு நிகரானது. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இப்போ தேங்காய் எண்ணெயில் எப்படி ஒரு 90% சேச்சுரேட்டட் கொழுப்பு இருக்குதுன்னு சொன்னோம், இதுவும் வந்து 80% மேலே சேச்சுரேட்டட் அல்லது இந்த நிறை கொழுப்பு அதிகம் இருக்கக்கூடிய எண்ணெய். சரிங்களா. ஆனால் இது வந்து அது ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால இது சகஜமாக வந்து நம்ம நார்மல் பயன்பாட்டுக்கு வரதில்லை. பனம்பழத்தோட உங்களுக்கு அந்த விதையிலேருந்து வரக்கூடிய பாம் கெர்னல் ஆயிலும், அப்புறம் பாம் ஆயிலை ரெண்டாக பிரித்து அதில் கெட்டியாக இருக்கக்கூடிய பாம் ஸ்டீரின்ங்கிறதும் சகஜமாக வந்து இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுத்தப்படுது. இந்த பாம் ஒலின்னு சொல்லக்கூடிய நீர்த்தன்மையுடைய எண்ணெய் தான் வந்து நமக்கு பயன்படுத்தப்படுது. சரி, இதெல்லாம் ஓகே. இது ஆரோக்கியமானதா அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு நாம் வேறு சில எண்ணெய்களோட நம்ம ஒப்பிட்டால் தான் நமக்கு தெரியும். ஸோ தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய் இது கூட நம்ம ஒப்பிடுவோம். இந்த பாம் ஆயில் அல்லது இந்த பாம் ஒலின், சரிங்களா, இதை வந்து கம்பேர் பண்ணுவோம், எப்படி இருக்குங்கிறது பார்ப்போம். அதாவது தேங்காய் எண்ணெயில் கிட்டத்தட்ட 92% சேச்சுரேட்டட் ஃபேட். ஆனால் அதில் நிறைய லாரிக் ஆசிட், மிஸ்டரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய ஆரோக்கியமான சேச்சுரேட்டட் கொழுப்பு தான் இருக்குது. பொதுவாக மருத்துவர்கள் பயந்தாலும் அது அந்தளவுக்கு கெடுதல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்தளவுக்குலாம் இல்லை, கெடுதல்லாம் ஒன்றும் இல்லை, ஆரோக்கியமானது தான் நிறைய ஆராய்ச்சிகள் நிரூபணமாயிருக்கு. ஸோ சேச்சுரேட்டட் கொழுப்பு இருக்குது, ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு பயப்பட தேவையில்லை. சரிங்களா. ஏற்கனவே மிக அதிக அளவில் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் மரபணு காரணங்களால் அதிகம் இருக்கிறவங்க வேணால் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் குறைச்சி பயன்படுத்திக்கலாம். மற்றவங்களாம் தாராளமாக பயன்படுத்தலாம். நம்ம கேரளாக்காரங்களாம் சந்தோஷமாக தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டு நல்லா தான் இருக்காங்க. சரிங்களா. ஸோ இது 92% பார்த்தாச்சு. பாம் ஆயிலில் வந்து அந்த பாம் ஒலின் அந்த ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேட்டட் கொழுப்பு ஒரு 40%. சரிங்களா, 40லேருந்து 42%. இதே நம்ம கடல் எண்ணெய் எடுத்துப்போம். இதில் வந்து சேச்சுரேட்டட் கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா 15லேருந்து 20%. சரிங்களா. ஓகே. அடுத்தது மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், மூஃபா அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ உலகத்தில் மிகுந்த ஆரோக்கியமானது அப்படின்னு பொதுவாக சொல்லப்படுது. அதுவும் வந்து ரொம்ப ஹார்ட் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு வந்து இந்த ஆலிவ் ஆயில், சரிங்களா. அப்புறம் நம்ம கடல் எண்ணெயே வந்து பார்த்திங்கன்னா மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு அதிகம் உள்ளது. நிறைய பேர் காஸ்ட்லியாக ஆகக்கூடிய அவகேடோ, இதெல்லாம் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், மூஃபாங்கிற ஆயில் அதிகம் உள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேங்காய் எண்ணெயில் ஒரு 5% தான். ஏன்னா அதுதான் 90% மேலே சேச்சுரேட்டட் கொழுப்பு ஆகிடுச்சு. பாம் ஒலின்லேயும் கடலை எண்ணெயிலையும் ஒரே அளவு தான் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்குது. ரெண்டுலேயுமே 40லேருந்து 45% மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் தான், மூஃபாங்கிற ஆயில் தான் இருக்குது. ஸோ இதில் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் பாம் ஆயில்லையும் இந்த பாம் ஒலின்லேயும் கடலை எண்ணெயிலையும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. சரிங்களா, சேம் தான். அடுத்தது பூஃபான்னு சொல்லுவோம், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். சரிங்களா. இது வந்து கொஞ்சம் சிக்கலானது. அதாவது இது கொஞ்சம் கொலஸ்ட்ராலை குறைக்கும் தன்மை கொஞ்சம் இதுக்கு இருந்தாலும் ரத்தத்தில், ஆனால் வந்து இது ரொம்பவும் அதிகம் எடுக்கக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரத்த குழாய்களில் உள் காயங்களை அதிகம் பண்ணும். இதெல்லாம் ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி அப்படின்னு சொல்லப்படுது இப்போது. ஸோ இது வந்து பார்க்கும் பொழுது தேங்காய் எண்ணெய் ரொம்ப கம்மி. ஏன்னா அதுதான் 90% இருக்கனால இதுவும் ஒரு 5% தான் தேங்காய் எண்ணெயில். இது பூஃபான்னு சொல்லக்கூடிய பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஆனால் இதே பூஃபா வந்து பார்த்திங்கன்னா பாம் ஆயிலில் வந்து ஒரு 10லேருந்து 15% தான். நம்ம கடலை எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா 30லேருந்து 40%. சரிங்களா. ஸோ நம்ம ஜென்ரல் டிக்டம் படி எல்லாரும் மருத்துவர்கள், எல்லா மருத்துவ கூட்டமைப்புகள், இருதய மருத்துவ கூட்டமைப்புகள் இதெல்லாம் சொல்படி அந்த கூற்றுப்படி பார்த்தாவே உங்களுக்கு அந்த மூஃபான்னு சொல்லக்கூடிய மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸு கடல் எண்ணெய்க்கு நிகரான அளவு அல்லது ஈவன் ஆலிவ் எண்ணெய்க்கு ஓரளவுக்கு நிகரான அளவு பாம் ஆயிலில் உண்டு. சரிங்களா.
சேச்சுரேட்டட் கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் பாதி இருக்குது, ஆனால் மற்ற கடல் எண்ணெய் அதெல்லாம் விட சேச்சுரேட்டட் கொழுப்பு கொஞ்சம் அதிகம். இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20% சேச்சுரேட்டட் கொழுப்பு இருக்கிறனால தான் இது ஆரோக்கியம் இல்லாதது அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனால் ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதில் நம்ம வந்து ஃபுல்லாக 90-100% சேச்சுரேட்டட் கொழுப்பு கிடையாது, சரிங்களா. இதில் வந்து பாதி சேச்சுரேட்டட் அண்ட் அந்த மூஃபா கொழுப்பு இருக்கிறனால பெரிதாக இது பயங்கரமாக கொலஸ்ட்ரால் அதிகம் பண்ணணும் அல்லது வந்து ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்குது அப்படின்னும் எந்த விதமான ஆராய்ச்சிகளிலும் நிரூபணமாகவில்லை, சரிங்களா. ஸோ நீங்கள் பொதுவான கண்ணோட்டத்தில் பார்த்தா கூட இது அந்தளவுக்கு எல்டிஎல் கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துவது இல்லை அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சி பூர்வமான உண்மை. எது? பாம் ஆயில், சரிங்களா, பாமோலின், சரிங்களா. ஏன்னா அதில் தான் 45% மூஃபான்னு சொல்லக்கூடிய ஆரோக்கியமான கொழுப்பு தானே. அந்த 40% உங்களுக்கு அந்த சேச்சுரேட்டட் கொழுப்பு தான் எல்லாத்துடைய கண்ணை உறுத்துது. ஏன்னா இது மற்ற எண்ணெய்கள் ஒரு கடல் எண்ணெயோ சூரியகாந்தி எண்ணெயோ அதெல்லாம் விட கொஞ்சம் சேச்சுரேட்டட் கொழுப்பு அதிகம் இருக்கிறனால. ஆனால் இது ரெண்டும் கலக்கும்போது அதோட நெட் எஃபெக்ட் வந்து பெருசாக கொலஸ்ட்ரால் அளவுகளை அதிகம் பண்ணுறதில்ல அப்படின்னு தான் ஆராய்ச்சிகளில் தெளிவாக பெரிய மெட்டா அனாலிசிஸ் ஸ்டடீஸ் எல்லாம் நிறுவனமாயிருக்கு. அதோட ரிசல்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். அப்போ இன்னொன்று சொன்னேன் இல்லைங்களா, பாம் கெர்னல் ஆயில் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, இண்டஸ்ட்ரிலாம் பயன்படுத்துகிறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட தேங்காய் எண்ணெய்க்கு நிகரானதுன்னு சொன்னேன். அது நம்ம பயன்பாட்டில் இல்லை, தேங்காய் எண்ணெய் நிகரானு சொன்னேன். அப்போ அது வந்து கெடுதலா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ தேங்காய் எண்ணெயில் 90% சேச்சுரேட்டட் கொழுப்பு இருந்தாலும் நம்ம நல்லது தானே பயன்படுத்துகிறோம். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில் சேச்சுரேட்டட் கொழுப்பு அதிகம் இருந்தாலும் அதில் மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைட்னு சொல்லக்கூடிய எம்சிடி, அப்புறம் இந்த லாரிக் ஆசிட், மிஸ்டிக் இதெல்லாம் வந்து அதிகம் இருக்கிறதுனால ஓவராலாக வந்து ஓரளவுக்கு நமக்கு எல்லாமே நல்லது தான் வந்து கொடுக்குது அப்படின்னு ஆராய்ச்சிகள் நிறுவனமாயிருக்கு. அதே மாதிரி தான் இந்த பாம் கெர்னல் ஆயிலும் உங்களுக்கு அதிகப்படியான சேச்சுரேட்டட் கொழுப்பு இருந்தாலும் அதுலேயும் தேங்காய் எண்ணெய்க்கு நிகராக இந்த லாரிக் ஆசிட், மிஸ்டிக் ஆசிட் இதெல்லாம் வந்து அதிகம் இருக்கிறனால அதுவும் தேங்காய் எண்ணெய்க்கு நிகரான இயற்கையான பயன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணமாயிருக்கு. ஸோ நீங்கள் பொதுவாக மருத்துவ கூட்டமைப்புகள் பார்க்குற கண்ணோட்டத்தில் பார்த்தாவே நீங்கள் இந்த பாம் ஒலின்னு சொல்லக்கூடிய நம்ம ரேஷன் கடை பாம் ஆயிலும் ஓரளவுக்கு பெருசாக கொலஸ்ட்ரால் அதிகம் பண்ணுவதில்லை. ஆரோக்கியமானதுன்னு சொல்லக்கூடிய மூஃபாங்கிற வகையான நிறைவுறா கொழுப்புகளை வந்து அதிகம் கொண்டு இருக்குது, சரிங்களா. சேச்சுரேட்டட் கொழுப்புகளை மிதமான அளவு கொண்டு இருக்குது. கொலஸ்ட்ராலையும் பெருசாக அதிகம் பண்ணுவதில்லை. பெருசாக இது அதிகம் பண்ணுது, ஹார்ட் அட்டாக் அதிகம் பண்ணுதுன்னா இதுலேயும் நிரூபணம் ஆகவில்லை. அல்லது இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்தக்கூடிய அந்த பாம் அந்த கெர்னல் ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. அப்புறம் ஏன் இந்த ஆயிலுக்கு இவ்வளோ பயம் அப்படின்னு வந்து கேட்டால், ஒன்று முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இமேஜ், சரிங்களா. ஃபஸ்ட்டு அது வந்து நம்ம ஊரில் பாம் ஆயிலெலாம் கிடையாது. நம்ம ஊரில் காலங்காலமாக நம்ம செக்கு, தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இதுதான் பயன்படுத்திட்டு வரோம், சரிங்களா. ஃபஸ்ட்டு ரேஷன் கடையில் அது விநியோகம் பண்ண ஆரம்பிச்சிது. ஸோ இந்தியாவில் இந்த பாம் ஆயில் அப்படிங்கிறது அதோட இமேஜ் என்னென்னா அது வந்து ஏதோ ஏழைங்க பயன்படுத்துறது, அது ஏதோ மட்டமானது. எப்பவுமே வந்து நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, கவர்மெண்ட்டில் தான் கொடுத்தாலே அதெல்லாம் மட்டமானதுப்பா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா. அந்த தாட் தான் ஒரு புவர் மேன்ஸ் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இமேஜ் வந்து இதுக்கு செட் ஆகிடுச்சு. அப்புறம் அதில் கொஞ்சம் இந்த சேச்சுரேட்டட் கொழுப்பு இன்னும் மற்ற ஆயிலை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால ஐயோ இது மோசம் அது இதுன்னு சொல்கிறோம். ஆனால் இதில் வந்து நாம் இருதலை பட்சமாக வந்து நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா இதை விட அதிக சேச்சுரேட்டட் கொழுப்பு இருக்கிற உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் நம்ம நல்லது அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. இதோட ஈக்குவலாக மூஃபா ஆயில் இருக்கக்கூடிய கடல் எண்ணெயை நம்ம ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு சொல்கிறோம். அப்புறம் இந்த பாம் ஆயிலை மட்டும் ஏன் நம்ம பாவமாக பார்ப்பானே. ஸோ பொதுவாக மக்கள் பயப்படும்படி பாம் ஆயில் அந்த அளவுக்கு கெடுதலானதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்று ஒரு ஈக்கு வைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் ரிஃபைனேஷன் பண்ணி வருது. இப்போ நார்மலாக அதாவது இப்போ செக்கு எண்ணெய்கள் இல்லாமல் இப்போ நார்மலாக நம்ம கடையில் வாங்கக்கூடிய ஆயிலெலாம் ரிஃபைனேஷன் பண்ணி தானே வருது, ப்ராசஸிங் பண்ணி ரிஃபைன்ட் ஆயில்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த ரிஃபைனேஷன் பண்ணுறதுல எந்த ஆயிலை நம்ம ரிஃபைனேஷன் பண்ணாலும் அந்த ப்ராசஸிங் பண்ணி அந்த கலரை நீக்கி ப்ளீச்சிங் பண்ணி அந்த ரிஃபைனேஷன் எல்லா ஆயில்கள்லையும் தான் இப்போ பொதுவாக பண்ணப்படுது. அந்த ரிஃபைனேஷன் ப்ராசஸுக்குன்னு சில கெடுதல்கள் இருக்குது, சரிங்களா. ஏன்னா அந்த எண்ணெயை வந்து சூடாக்கி நீக்குவாங்க, அப்புறம் சில கெமிக்கல்ஸ் போட்டு அந்த எக்ஸ்ட்ரா கலரு அதெல்லாம் நீக்குவாங்க. ஸோ அதனால் இந்த ஆயில் சூடாக இது பண்ணும்போது அதனால் ஒரு சின்ன கெடுதல் இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே நாம் எண்ணெய் பற்றிய காணொலிகளில் பார்த்துருக்கோம். ஸோ பொதுவாகவே எண்ணெய் வந்து ரிஃபைனேஷன் பண்ணாவே ஒரு சின்ன ரிஃபைனேஷன் பண்ணாத அந்த சுத்தமான செக்கு அல்லது கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில்ஸை விட ஒரு கெடுதல் வந்து ஒரு 10% கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ்னால் வேணால் நீங்கள் பாம் ஆயிலை தவிர்க்கலாம். ஆனால் நீங்கள் இதை தவிர்த்துட்டு நார்மல் வேறு கம்பெனி இருக்கக்கூடிய ரிஃபைன்டு கடல் எண்ணெய், ரிஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில் அதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால்
அதுக்கும் பாம் ஆயிலுக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லை. அதுக்கு நீங்கள் தாராளமாக விலை கம்மியான பாம் ஆயிலை பயன்படுத்திட்டு போகலாம். இந்த ரிஃபைனேஷன் அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் ஒரு சின்ன சிக்கலை ஒழிய, அதுவும் மற்ற ரிஃபைன்ட் ஆயில்களைப் போல சரிங்களா, மற்ற விதமாக அதோடைய இன்ஹெரண்ட் நேச்சர் அந்த தன்மையில் ஒரு பயங்கரமான கெடுதலான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பொதுவாக நம்பப்படுறது உண்மை கிடையாது. ஸோ இந்த உண்மையை அனைவரும் தெரிஞ்சுக்கணும். எனவே இனி பாம் ஆயில் அப்படின்னாலே நீங்கள் ஏதோ ஒரு மட்டமான விஷயமாக நீங்கள் பார்க்க தேவையில்லை அல்லது பயந்து ஓட தேவையில்லை. அதுவும் மற்ற ரிஃபைன்டு ஆயில்களை போல் சரிங்களா, ஒரு பெருசாக பயம் இல்லாமல் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். அதை கண்டு விலகி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எப்போவுமே நம்ம சொல்கிறது, அதை விட உங்களுக்கு பெட்டர் வெர்ஷன் வேணும்னா அந்த செக்கு எண்ணெய்கள் அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா சுத்தமாக இந்த ரிஃபைனேஷன் பண்ணாமல் வரும்போது இன்னும் அதோட ஆரோக்கியம் மேம்படும். ஸோ உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் செக்கு தேங்காய் எண்ணெயோ செக்கு கடல் எண்ணெயோ நீங்கள் தாராளமாக பயன்படுத்துங்க. ஆனால் எல்லாருக்கும் இப்போ அந்த விலை கொடுத்து எண்ணெய் வாங்க முடியாது சரிங்களா, அவ்வளோ விலை அதிகமாக இருக்குது. மற்றவங்க தாராளமாக பொதுஜன மக்கள் தாராளமாக இந்த பாம் ஆயில் பயன்படுத்தலாம், பயப்பட வேண்டாம். மேலும் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.